தமிழ்நாடு முழுவதும் நாளை தொடங்குகிறது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணி. 77,000 பேர் வீடு வீடாக சென்று பணிகளை மேற்கொள்ள ஏற்பாடு. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு தடை விதிக்க கோரி திமுக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு. சில மாதங்களில் தேர்தல் நடைபெறும். தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் நடத்துவது ஜனநாயகத்திற்கு எதிரானது என்று குற்றச்சாட்டு. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் என்ற பெயரில் சதிச்செயல் அரங்கேற்றம். தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பாக மேற்கொள்வது ஏன் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி. பீகாரில் தமிழர்கள் குறித்து முன்வைத்த விமர்சனத்தை தமிழ்நாட்டில் பேசுவதற்கு தைரியம் உள்ளதா? பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சவால். தமிழ்நாட்டு மீனவர்கள் 35 பேரை சிறைப்பிடித்தது இலங்கை கடற்படை. 3 படகுகளையும் பறிமுதல் செய்து அட்டுழியம். இலங்கை கடற்படை சிறைப்பிடித்த மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை. ஒன்றிய அரசுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். மீனவர் பிரச்சினையை சரி செய்ய ஒன்றிய அரசு அக்கறை காட்டவில்லை என அரசியல் கட்சி தலைவர்கள் குற்றச்சாட்டு. நவம்பர் மாதத்தில் தமிழ்நாடு முழுவதும் சுட்டெரித்த வெயில். மதுரையில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. தாம்பரம், குரோம்பேட்டை, பெருங்களத்தூர் உள்ளிட்ட சென்னை புறநகர் பகுதிகளில் கனமழை. 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்ற வாகனங்கள். கோவையில் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதற்கு அனைத்து கட்சி தலைவர்கள் கண்டனம். குற்றவாளிகளை விரைந்து கைது செய்து கடுமையான தண்டனை வழங்க வலியுறுத்தல். தவிகவின் பனையூர் அலுவலகத்தில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை. விஜய் பிரச்சார வாகன சிசிடிவி பதிவு உள்ளிட்டவற்றை ஒப்படைக்க சம்மன். வரும் 6ஆம் தேதி தமிழ்நாடு அரசு சார்பில் அனைத்து கட்சி கூட்டம். பொதுக்கூட்டம், ரோட் ஷோக்களுக்கு விதிமுறைகளை வகுப்பது குறித்து ஆலோசனை. பீகாரில் பாஜக தோற்றால் ஒன்றிய அரசு உடனே கவிழும். பீகார் மக்களுக்கு இது பொன்னான வாய்ப்பு என அகிலேஷ் யாதவ் பேச்சு. வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தில் சீசன் தொடங்கியது. சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என எதிர்பார்ப்பு. ஜவ்வாதுமலை அருகே கோயில் கட்டுமான பணியின் போது கிடைத்த 100க்கும் மேற்பட்ட தங்க காசுகள். எந்த காலத்தைச் சேர்ந்த நாணயங்கள் என ஆய்வு நடத்த திட்டம். ஒசூர் அருகே சரக்கு வாகனத்தில் தனி அறை அமைத்து கடத்தி வரப்பட்ட 1 டன் குட்கா பறிமுதல். தப்பியோடிய ஓட்டுநரை தேடி வரும் போலீசார். காஞ்சிபுரத்தில் அதிக பாரம் தாங்காமல் 2ஆக உடைந்த கனரக லாரி. அருகே யாருமில்லாததால் பெரும் சேதம் தவிர்ப்பு. உத்தராகண்டில் குடியிருப்புக்குள் நுழைந்து மக்களை அச்சுறுத்திய யானை. யானையை காட்டுக்குள் விரட்ட மக்கள் கோரிக்கை.
உலகக் கோப்பையை வென்ற இந்திய மகளிர் அணிக்கு குவியும் பரிசுகள். ஐசிசி 40 கோடி ரூபாய் அறிவித்துள்ள நிலையில் 51 கோடி ரூபாய் வழங்குகிறது பிசிசிஐ. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் என்ற பெயரில் சதிச்செயலை அரங்கேற்றுவதாக தேர்தல் ஆணையம் மீது குற்றம் சாட்டியுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், பீகாரில் தமிழர்கள் குறித்து முன்வைத்த விமர்சனத்தை தமிழ்நாட்டில் பேசுவதற்கு தைரியம் உள்ளதா என்று பிரதமர் மோடிக்கு சவால் விடுத்துள்ளார். தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் மணி இல்ல திருமண விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினார். பின்னர் பேசிய அவர், தேர்தலுக்கு சில மாதங்களே உள்ள சூழலில் உண்மையான வாக்காளர்களை நீக்குவதற்கான தந்திரமாக வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை தேர்தல் ஆணையம் மேற்கொள்வதாக குற்றம் சாட்டினார். பீகார்ல இதை செஞ்சப்போ தொடக்கத்திலேயே தமிழ்நாட்டிலிருந்து முதல் எதிர்ப்பு குரலை நாம தான் பதிவு செஞ்சிருக்கிறோம். பீகார் மாதிரியே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்றும் சில மாநிலங்களையும் செய்ய நினைக்கிறாங்க. அதை தடுத்து நிறுத்தத்தான் நாம் அனைத்து கட்சி கூட்டத்தை நேற்றைக்கு கூட்டி தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம். வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்திற்கு எதிரான அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்காத எடப்பாடி பழனிசாமி தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இரட்டை வேடம் போடுகிறார் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சித்தார். பாஜக எப்படிப்பட்ட சதி செயல் செய்தாலும் தமிழ்நாட்டில் எதுவும் செய்ய முடியாது என்றும், அந்த ஆத்திரத்தில் தான் தமிழர்கள் குறித்து பீகாரில் வெறுப்பு பேச்சை மோடி பேசியிருப்பதாகவும் முதலமைச்சர் சாடினார். எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு பழனிசாமி அவர்கள் இதில் கூட இரட்டை வேடத்தை காட்டியிருக்கிறார். பாஜகவுக்கு பயந்து தேர்தல் ஆணையத்தோட நடவடிக்கையை எதிர்க்க பழனிசாமி பயப்படுகிறார். அதே நேரத்தில் அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு அறிக்கையும் அவர் வெளியிட்டிருக்கிறார். இன்று பத்திரிகையில் நீங்கள் பார்த்திருக்கலாம். எதை காட்டுகிறது? தேர்தல் ஆணையத்தோட நடவடிக்கையில் பழனிசாமி அவர்களுக்கு சந்தேகம் இருக்கிறது தான் இது காட்டுகிறது. ஆனால் அவரால் வெளிப்படையாக இதை எதிர்க்க முடியல. தான் பாஜகவுடைய பாதம் தாங்கி பழனிசாமி என்பதை நொடிக்கு ஒரு முறை அவர் நிரூபிச்சுக்கிட்டு இருக்கிறார். திராவிட மாடல் ஆட்சி மீது தமிழ்நாட்டு மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையின் அடிப்படையில் 7வது முறையாக திமுக ஆட்சி அமைக்கும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதிபட கூறினார். தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நாளை தொடங்க உள்ள நிலையில் அது குறித்து யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் விளக்கமளித்துள்ளது. தியாகராயர் நகர் தாம்பரம் சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள காலமானவர்கள், புலம்பெயர்ந்தவர்களின் பெயர்களை நீக்க வலியுறுத்தி அளிக்கப்பட்ட விண்ணப்பங்களை பரிசீலனை செய்ய உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டிருந்தன. இந்த வழக்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது ஆஜரான தேர்தல் ஆணைய தரப்பு வழக்கறிஞர், ஆண்டுதோறும் வாக்காளர் சிறப்பு திருத்தப் பணிகள் நடைபெறுவது வாடிக்கை என்றார். தமிழ்நாடு உள்பட 12 மாநிலங்களில் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், நாளை முதல் தமிழ்நாட்டில் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடங்க உள்ளதாகவும், இப்பணிகள் மூலம் வாக்காளர் பட்டியல் முழுவதுமாக மாற்றி அமைக்கப்பட உள்ளதாகவும் கூறினார். படிவங்களை சரிபார்த்த பின் டிசம்பர் 9ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் போது மக்கள் ஆட்சேபங்களை தெரிவிக்கலாம் என்றும் தேர்தல் ஆணையம் தரப்பில் விளக்கப்பட்டது. தீவிர திருத்தப் பணிகள் குறித்து யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும், திருத்தப் பணிகள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பாக மேற்கொள்ளப்படும் எனவும் தேர்தல் ஆணையம் உறுதியளித்தது. இதனை பதிவு செய்து கொண்ட சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு இது தொடர்பான வழக்குகள் அனைத்தையும் ஒன்றிணைத்து நவம்பர் 13ஆம் தேதி விசாரணைக்கு பட்டியலிட உத்தரவிட்டுள்ளது. மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி வரலாறு படைத்துள்ள நிலையில் அணியின் தலைமை பயிற்சியாளரான அனில் அமோல் மஜும்தார் மீது அனைவரின் கவனமும் திரும்பியிருக்கிறது. இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் சாதனை பற்றியின் பின்னணியில் உள்ள மஜும்தார் பற்றிய ஒரு தொகுப்பு. அமோல் அனில் மஜும்தார் இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் வட்டத்தில் சமீபத்தில் அதிகமாக உச்சரிக்கும் பெயர். இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி உலகக் கோப்பையை வெல்ல முக்கிய காரணமாக திகழ்ந்த அணியின் தலைமை பயிற்சியாளர்தான் அமோல் அனில் மஜும்தார். 50 வயதாகும் மஜும்தார் ஒரு முன்னாள் அதிரடி கிரிக்கெட் வீரர். வலது கை பேட்ஸ்மேனான அவர்
மும்பை, அஸ்ஸாம், ஆந்திரா அணிகளுக்காக ஏராளமான முதல்தர போட்டிகளில் பங்கேற்றுள்ளார். 1993-94 ஆண்டு ரஞ்சி கோப்பை போட்டியின் போது முதன்முறையாக மும்பை அணிக்காக விளையாடிய அமோல் மசூம்தார் ஃபரிதாபாத்தில் ஹரியானா அணியின் பந்துகளை சிதறடித்து 260 ரன்களை எடுத்து கவனம் பெற்றார். பின்னர் 1994 ஆண்டு இங்கிலாந்து சுற்றுப்பயணத்திற்காக இந்தியாவின் அண்டர்-19 கிரிக்கெட் அணியின் துணை கேப்டனாக நியமிக்கப்பட்டார். தனது அதிரடி ஆட்டம் காரணமாக புதிய டெண்டுல்கர் என்றும் அடையாளப்படுத்தப்பட்ட மசூம்தார் 1994-95 ஆண்டில் ராகுல் டிராவிட், சௌரவ் கங்குலியுடன் இணைந்து இந்தியா ஏ அணிக்காக விளையாடினார். 171 முதல் தர போட்டிகளில் கலந்து கொண்டு 11,000க்கும் மேற்பட்ட ரன்களை அமோல் அனில் மசூம்தார் குவித்துள்ளார். அவரது சமகால வீரர்களான டெண்டுல்கர், டிராவிட், கங்குலி ஆகியோர் சர்வதேச போட்டிகளில் விளையாடினாலும் இந்திய அணியில் விளையாட மசூம்தார் தேர்வு செய்யப்படவில்லை. 2006 மும்பை அணியின் கேப்டனாக நியமிக்கப்பட்ட மசூம்தார் ரஞ்சி கோப்பையை தனது அணிக்கு பெற்றுத் தந்தார். செப்டம்பர் 2009 முஷ்டாக் அலி T20 கோப்பைக்கான மும்பை அணியில் இடம்பெறாததை அடுத்து அவர் அஸ்ஸாம் அணிக்காக விளையாடத் தொடங்கினார். 2012 முதல் ஆந்திரா அணியில் விளையாட அமோல் மசூம்தார் ஒப்பந்தம் செய்யப்பட்டார். பின்னர் 19 வயதுக்குட்பட்ட இந்திய கிரிக்கெட் அணிக்கு பேட்டிங் பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டார். டிசம்பர் 2013 மசூம்தார் நெதர்லாந்து கிரிக்கெட் அணியின் பேட்டிங் ஆலோசகரானார். 2018 ஆண்டு IPL போட்டிகளில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் பேட்டிங் பயிற்சியாளராக நியமிக்கப்பட்ட மசூம்தார் மும்பை ரஞ்சி அணிக்கும் பயிற்சியாளர் ஆவார். கடந்த 2023 ஆண்டு இந்திய மகளிர் தேசிய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளராக அமோல் மசூம்தாரை BCCI நியமித்திருந்தது. இந்நிலையில்தான் மசூம்தாரின் சிறப்பான பயிற்சி மற்றும் தலைமையின் கீழ் இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி 2025 சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் கோப்பையை தன்வசப்படுத்தி சாதனை செய்துள்ளது. தமிழக மீனவர்கள் 35 பேரை கைது செய்து இலங்கை கடற்படை மீண்டும் அட்டூழியத்தில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கடலில் மீன்பிடிக்கச் செல்லும் தமிழக மீனவர்களை எல்லை தாண்டி வந்ததாக இலங்கை கடற்படை அடிக்கடி கைது செய்து வருவது தொடர்கதையாக உள்ளது. இதனிடையே கடற்கொள்ளையர்களின் அட்டகாசமும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தையே கேள்விக்குறியாக்கி வருகிறது. இந்நிலையில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 35 மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாகை மாவட்டம் நம்பியார் நகர் அக்கரைப்பேட்டையைச் சேர்ந்த 31 மீனவர்கள் கடந்த 31ஆம் தேதி மீன்பிடிக்கச் சென்றனர். நடுக்கடலில் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அவர்களை சுற்றி வளைத்த இலங்கை கடற்படை 31 மீனவர்களையும் ராமநாதபுரம் மாவட்டம் நம்புதாளை பகுதியைச் சேர்ந்த 4 மீனவர்களையும் கைது செய்து அவர்களது 4 படகுகளையும் பறிமுதல் செய்தது. ஒரே நாளில் நாகை மீனவர்கள் 31 பேர் கைது செய்யப்பட்டது மீனவர்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்குது. பல முறை கண்டனம் தெரிவித்தும் இது சரியான ஒரு நடவடிக்கை யாரும் எடுக்கல. குடும்பத்தோட வாழ்வாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு. வாழ்வாதாரன்றது நாங்கள் மீன் பிடிக்க போயிட்டு வந்தால் தானே அது வாழ்வாதாரம், வராத வரைக்கு வாழ்வாதாரம்னு ஒன்று இல்லவே இல்லையே. 1 கோடியிலேருந்து 1,30,00,000 ரூபா வரைக்கும் வருது போட்டு தொழில் கிடக்கிறது. அது பலகட்ட பிரச்சனைகள். எங்களுக்கு யாரும் லோனுன்றது கிடையாது, நம்ம ப்ராப்பர்ட்டின்றது கிடையாது, அதனால் லோன் கிடையாது. நம்ம பல பேர்கிட்ட கடன் வாங்கி வீட்டில் இருக்கிற கொஞ்சம் நகை வச்சு பல கஷ்டங்கள் மத்தியில் தான் நம்ம இந்த போட்டை உருவாக்கணும். இந்த மாதிரி மாட்டிக்கிட்டன்றது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. ரெண்டாவது வாழ்வாதாரமே அதுதான் நம்மளுக்கு. இந்த விவகாரத்தில் ஒன்றிய மாநில அரசுகள் உடனடியாக தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் உடனடியாக விடுவிக்க உரிய தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ஒன்றிய அரசை முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டு மீனவர்கள் 35 பேர் கைது செய்யப்பட்டது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில் இதுபோன்று தொடர்ச்சியாக மீனவர்கள் கைது செய்யப்படும் சம்பவங்கள் தமிழ்நாட்டின் மீனவ சமூகத்தினரிடையே ஆழ்ந்த துயரத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கவலையோடு குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு கைது நடவடிக்கையின் போதும் மீனவர்கள் தங்களது வாழ்வாதாரத்தை இழப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களது குடும்பத்தினரிடையே ஆழ்ந்த அச்ச உணர்வையும் பாதுகாப்பற்ற நிலையையும் ஏற்படுத்தியுள்ளதாக கூறியுள்ள முதலமைச்சர் தற்போதைய நிலவரப்படி 114 மீனவர்களும்
மேலும் 247 படகுகளும் இலங்கை வசம் காவலில் உள்ளதாக கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே இலங்கை அரசால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் அனைவரையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விடுவிப்பதற்கு உடனடியாக உரிய தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டு மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுவதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள அரசியல் தலைவர்கள் ஒன்றிய அரசு உடனடியாக தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். மோடி அவர் பிரதமரானால், பாஜக ஆட்சிக்கு வந்தால் ஒரு வலை கிழிக்கப்படாது, ஒரு படகுகள் பறிமுதல் செய்யப்படாது, ஒரு மீனவர்களை கைது செய்ய அனுமதிக்க மாட்டோம், கைது நடவடிக்கையிலிருந்து காப்பாற்றுவோம், எங்களுடைய இந்திய கடற்படை, கோஸ்ட் கார்டு, நேவியை நாங்கள் இன்டர்நேஷனல் பார்டரில் நிறுத்துவோம் என்று வாக்குறுதி கொடுத்து பிரதமரான பிறகு தமிழ்நாடு மீனவர்களையும் பாண்டிச்சேரி மீனவர்களையும் நற்றாற்றில் விட்டுவிட்டு கேட்பாரட்டு கிடக்கும் ஒரு சமூகமாக ஏன் பாஜக அரசு மாற்றுகிறது? தொடர்ந்து ஆபத்தான நிலையில் கொலை செய்யப்படுகிறார்கள். பல மீனவர்களை சுட்டு படுகொலை செய்திருக்கிறார்கள், அடித்து படுகொலை செய்திருக்கிறார்கள். இதையெல்லாம் தட்டி கேட்க ஏன் தயங்குகிறது பாஜக அரசு என்பதுதான் எங்களுடைய கேள்வி. இங்கிருந்து அமைச்சர்கள் போகிறாங்க. இப்போ கூட சமீபத்தில் நம்முடைய வெளிநாட்டு அயல்துறை அமைச்சர் அங்கே போயிட்டு வந்திருக்கிறாரு. ஆனால் போய் வராங்களே தவிர இந்த பிரச்சனை ஒரு உரிய தீர்வு காணுவதற்கு போதிய அக்கறையை மத்திய அரசு செலுத்தவில்லை. அதனால தான் மீனவர்கள் உயிர் பலியாக இருக்கிறார்கள். அன்றாடம் சொல்ல முடியாத கொடுமைகளுக்கு ஆளாக்கப்படுகிற நிலைமை என்பது ஏற்படுதுன்னா அதுக்கு ஒன்றிய அரசினுடைய கையாலாகத்தனம், ஒன்றிய அரசினுடைய அக்கறையின்மைதான் மிக முக்கிய காரணமாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் பீகார் மக்கள் துன்புறுத்தப்படுவதாக பரப்புரையின் போது பிரதமர் மோடி பேசியிருந்த நிலையில் அதற்கு இங்கு வசிக்கும் பீகாரைச் சேர்ந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் மறுப்பு தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் மிகவும் பாதுகாப்புடன் வசிப்பதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். எனக்கு 3 வருஷம் ஆயிடுச்சு இங்கே தமிழ்நாட்டில், திருப்பூரில். நான் எல்லாம் ஃபுல் சேஃப்டி இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே தமிழ் ஆள் இருக்குது, அவருக்கு எனக்கு ரிலேஷன் நல்லா இருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இங்கே வேலை பார்த்து 10 வருஷம் ஆயிடுச்சா. இங்கே ஒன்றுமே பிரச்சனை இல்லை. கடையை போவோம், வெளியே போவோம், இங்கே வேலை பார்க்கோம், சம்பளமும் சாப்பிடும், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. எல்லா ஆளும் ஃப்ரெண்ட்ஷிப்பில் வேலை பார்க்கோம், அண்ணா சின்ன பெருசாக எல்லாமே மிக்ஸ் பண்ணி வேலை பார்க்கோம். நான் இங்கே டாயிங்கில் வேலை பார்த்துச்சா, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நம்ம இங்கே 6 வருஷம் ஆயிடுச்சு தமிழ்நாடு, ஈரோட்டில் வேலை பார்த்துச்சு. இங்கே 6 வருஷம் ஆயிடுச்சு. இங்கே நல்லாயிருக்கு. இங்கே சாப்பிட்டு அப்புறம் சம்பளம் ஓனர் இங்கே கடையில் போயிடுச்சுன்னா அங்கே ஃப்ரெண்டு இருக்கே தமிழ் ஆள் இங்கே நல்லா இருக்குங்க, அது பிரச்சனை இல்லை. இங்கே அப்புறம் சம்பளம் எல்லாருக்கும் இங்கே நமக்கு கொடுத்துச்சு, நல்லா இருக்கும். அதான் மொய் சொல்லி போய்தான் தப்பு சொல்லிச்சு, முதி சொல்லிச்சு. நமக்கு இங்கே நல்லா இருக்கேன். இப்போ இங்கே நல்லா இருக்குங்க. நமக்கு ஆச்சு 8 வருஷம் ஆயிடுச்சு. மொத்தம் தமிழோட ஆயிடுச்சு 10 வருஷம் ஆயிடுச்சு. எங்கள் வேலை ஆச்சு 8 வருஷம் ஆயிடுச்சு. நமக்கு 20 வருஷம் ஆயிடுச்சு. இங்கே வேலை நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பீகாரில் என்ன கொஞ்சம் சம்பளம் கம்மி, அதனால தான் இங்கே வந்திருக்குது. தண்ணி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அங்கே தங்குறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹாஸ்பிட்டல் போகிறது நமக்கு செய்கிறது சம்பளம் கொடுத்துருக்காரு, அது நல்லா அங்கே 2 வருஷம் வச்சு இருக்கா. 20 வருஷமாக டெக்ஸ்டைல் தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இங்கே ரொம்ப அமைதியாக இருக்குது. தமிழ்நாடு மாதிரி ஆனெஸ்டி ஜெனுனிட்டி எங்கேயுமே இல்லை. மக்கள் இங்கே ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. நமக்கு ரொம்ப அனுப்பு கொடுக்குறாங்க, மதிக்கிறாங்க. 20 வருஷமாக இருக்கிறோம், ஃபேமிலியோடு இருக்கிறோம், நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. எல்லாம் நாங்கள் கலந்தாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறோம். லைஃபு, பிஸ்னஸ் சரி, பர்சனல் சரி, எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குது நம்மளுக்கு. கோவையில் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு அரசியல் தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். கோவையில் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு அரசியல் தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள எக்ஸ் தள பதிவில், குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை உடனடியாக கண்டுபிடித்து சட்டத்தின் பிடியில் நிறுத்தி கடும் தண்டனை வாங்கித்தர முதலமைச்சரை வலியுறுத்தியுள்ளார். மதுப்பழக்கமும் போதை கலாச்சாரமும் இத்தகைய கொடூரங்களுக்கு அடிப்படையாக இருக்கின்றன என்று குறிப்பிட்டுள்ள மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, குற்றவாளிகளை கண்டுபிடித்து கூண்டில் ஏற்ற வேண்டும் என்று கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், தமாக தலைவர் ஜி.கே. வாசன் விமர்சித்துள்ளனர். இந்த ஆட்சி எவ்வளவு தூரம் மோசமான முறையில் காவல்துறை இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுகிறோம். நாங்களாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், இந்தியாவிலேயே ஒரு பாதுகாப்பான நகரம், நாகரிகமான நகரம் கோயம்புத்தூர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம்.
ஆனால் அந்த கோயம்புத்தூரில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் அரங்கேறி இருப்பது என்பது இன்னைக்கு எல்லா பெற்றோர்களையும் கண்கலங்க வைக்கிறது, மனம் பதபத வைக்கிறது. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு முழுமையாக கேட்டு இன்னைக்கு எங்களுடைய மாவட்டத்தில் அந்த சகோதரியை இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு 3க்கும் மேற்பட்டவர் இந்த மாதிரி பண்ணது மிகவும் வருத்தம் அளிக்கிறது. கடுமையான நடவடிக்கை காவல்துறை இந்த அரசு எடுக்க வேண்டும். கண்டிப்பாக இது போன்ற நிகழ்ச்சி எங்கேயும் நடக்கூடாது. பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத மாநிலமாக தமிழகம் மாறிக்கொண்டிருக்கிறது என்ற பெருத்த சந்தேகம் எல்லோருக்கும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு சீர்குலைவை வேடிக்கை பார்த்து விட விரும்புகிறேன். தமிழில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து நடைபெறுவது மிகுந்த கவலை அளிப்பதாக கூறியுள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பி. சண்முகம், இதை தடுத்து நிறுத்த தேவையான நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த மனித மிருகங்களை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்தி கடுமையான தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்றும், பாதிக்கப்பட்ட மாணவிக்கு தரமான மருத்துவமும் மனநல ஆலோசனையும் வழங்க வேண்டும் எனவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட 3 பேரை உடனடியாக கைது செய்து குண்டர் சட்டத்தில் அடைக்க வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். கோவை மாணவிக்கு கொடுமை விளைவித்த குற்றவாளிகளை உடனே கண்டுபிடித்து சட்டப்படி தண்டிக்க வேண்டும் என்று தவேக தலைவர் விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாட்டில் அதிக அளவில் நெல் அறுவடை செய்யப்படாத மாதங்களிலும் கொள்முதலில் வளர்ச்சியடைந்திருப்பது தரவுகள் மூலம் தெரியவந்துள்ளது. இதற்கு விவசாயிகளுக்கான இலவச மின்சாரம், நெல் கொள்முதல் நிலையங்கள் தொடர்ந்து இயங்குவது உள்ளிட்டவை காரணங்களாக கூறப்படுகின்றன. குறுவை, சம்பா பயிர்கள் அறுவடை செய்யப்படும் செப்டம்பர் முதல் மார்ச் வரையிலான மாதங்கள் அதிக அறுவடை காலம் என்றும், ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் வரையிலான மற்ற மாதங்கள் குறைந்த அறுவடை காலம் எனவும் வரையறுக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் தமிழ்நாட்டில் கடந்த 4 ஆண்டுகளில் குறைந்த அறுவடை காலங்களில் நெல் கொள்முதல் தொடர்ந்து வளர்ச்சியடைந்து வந்திருப்பது மத்திய உணவு தானிய கொள்முதல் தரவுகள் மூலம் தெரியவந்துள்ளது. அதாவது ஆண்டின் மொத்த நெல் கொள்முதலில் குறைந்த அறுவடைக்கால கொள்முதலின் பங்கு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. 2021-22 காலகட்டத்தில் குறைந்த அறுவடையின் போது 6.7 லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்ட நிலையில் மொத்த கொள்முதலான 42%, அது 16%. இதுவே 2022-23 காலகட்டத்தில் 44% உயர்ந்தது. அதைத் தொடர்ந்து 2023-24 குறைந்த அறுவடைக்கால கொள்முதல் பங்கு 37% குறைந்த நிலையில் 2024-25 காலகட்டத்தில் 41% அதிகரித்துள்ளது. திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை ஆகிய 3 மாவட்டங்களில் இருந்து மட்டும் குறைந்த அறுவடை காலத்தில் 30% நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் டெல்டா அல்லாத காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், திருவண்ணாமலை ஆகிய 4 மாவட்டங்களிலிருந்து சுமார் 24% நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. இதற்கு விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் தொடர்ந்து விநியோகிப்பது, விவசாய தொழிலாளர்கள் போதிய அளவு கிடைப்பது, தமிழ்நாடு முழுவதும் வருடந்தோறும் நெல் கொள்முதல் நிலையங்கள் இயங்குவது முக்கிய காரணங்களாக பார்க்கப்படுகின்றன. அதேபோல் குறுவை, சம்பா நெற்பயிர்களை வளர்ப்பதில் கொண்டுவரப்பட்டுள்ள மாற்றம், விவசாயத்தில் இயந்திரமயமாக்கல் அதிகரிப்பு ஆகியவையும் சாகுபடி அதிகரிப்பதற்கு காரணம் என்று கூறப்படுகின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.